இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் டானா இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஹிட்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து வங்கியில் வேலை செய்து வர்றாரு விஜய் ஆண்டனி. ஒரு நாள் ரயிலில் பயணம் செய்யும்போது நாயகி ரியாசுமுடன் மோதல் ஏற்படுது. இந்த மோதல் நாளடைவில் காதலாக மாறி இருவரும் காதலிக்கிறாங்க. இதே சமயம் அமைச்சராக இருக்கும் சரண்ராஜின் கருப்பு பணம் கொள்ளையடிக்கப்படுது. மேலும் மர்ம கொலைகளும் நடக்குது. இதற்கு காரணம் விஜய் ஆண்டனி என்று போலீஸ் அதிகாரியான கௌதம் மேனன் சந்தேகப்படுறாரு. இறுதியில் சரண்ராஜின் பணங்களும் மர்ம கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்ன? இதற்கும் விஜய் ஆண்டனிக்கும் என்ன சம்மதம்? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடிச்சிருக்கும் விஜய் ஆண்டனி காதல், ஆக்ஷன் என நடிப்பில் படிச்சிடுறாரு. காமெடி செய்ய முயற்சி செய்திருக்காரு. நாயகன் நடித்திருக்கும் ரியாசுமான் அழகாக வந்து அளவான நடிப்பை கொடுத்திருக்கிறாங்க. விஜய் ஆண்டனி இடையான ரொமான்ஸ் காட்சிகள் ரசிக்க வச்சிருக்கு. காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் கௌதம் மேனன் மிடுக்கான தோட்டத்தில் மிரட்டி இருக்கிறாரு. இவரது நடிப்பு படத்திற்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். வில்லனாக நடித்திருக்கும் சரண்ராஜ், அவரது தம்பியாக நடித்திருக்கும் தமிழ் ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். விவேக் மேர்வின் இசையில் பாடல்கள் பெரிதாக கவரவில்லைன்னு தோணுது. ஆனால் பின்னணி இசையை சிறப்பாக கொடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். நவீன்குமாரின் ஒளிப்பதிவு பாராட்டும்படி அமைஞ்சிருக்கு. கொள்ளையடிக்கும் அரசியல்வாதியிடம் இருந்து பணத்தை கொள்ளையடிக்கும் கதையை பணமாக இயக்கியிருக்கிறாரு தனா. பழைய கதையை தூசி தட்டி கொடுத்திருக்கிறாரு. முதல் பாதியை விட இரண்டாம் பாதி திரைக்கதை விறுவிறுப்பாக நகர்த்தியிருக்கிறாரு இயக்குனர். கதை இன்னும் வலுவாக இருந்திருந்தால் கூடுதலாக ரசித்திருக்கலாம் இந்த படத்தை.